பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். எண்களில் வரும் விடைகளின் கேள்விகள் மொத்தம் 80 கேட்கப்பட்டுள்ளன. விடை கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். கேள்வி எண் 1. ஆபிரகாம் முதல் தாவீது வரை எத்தனை தலைமுறை? மத்தேயு 1 அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 2. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரை எத்தனை தலைமுறை? மத்தேயு 1 அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 3. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறை? மத்தேயு 1 அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 4. எத்தனை வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஏரோது கொலை செய்தான்? 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை. மத்தேயு 2 அதிகாரம் 16 வசனம். கேள்வி எண் 5. இயேசு எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்? நாற்பது நாள். மத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 6. கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற எத்தனை சகோதரரை இயேசு கண்டார்? 2 சகோதரரை. மத்தேயு 4 அதிகாரம் 18 வசனம். கேள்வி எண் 7. எத்தனை பேர் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தனர்? மூன்று பேர். செபெதேயு மற்றும் அவன் 2 குமாரர்கள். மத்தேயு 4 அதிகாரம் 21 வசனம். கேள்வி எண் 8. எத்தனை எஜமான்களுக்கு ஊழியஞ்செய்ய ஒருவனாலும் கூடாது? 2 எஜமான்களுக்கு. மத்தேயு 6 அதிகாரம் 24 வசனம். கேள்வி எண் 9. இயேசு மலையிலிருந்து இறங்கின போது அவரை பணிந்தது எத்தனை குஷ்டரோகிகள்? 1 குஷ்டரோகி. மத்தேயு 8 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 10. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த எத்தனை பேரை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள்? அநேகரை. மத்தேயு 8 அதிகாரம் 16 வசனம். கேள்வி எண் 11. பிசாசு பிடித்திருந்த எத்தனை பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு வந்தனர்? 2 பேர். மத்தேயு 8 அதிகாரம் 28 வசனம். கேள்வி எண் 12. எத்தனை வருஷமாய் ஒரு ஸ்திரீ பெரும்பாடுள்ளவளாயிருந்தாள்?
12 வருஷமாய். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 13. எத்தனை குருடர் இயேசுவுக்கு பின்னே சென்றனர்? இரண்டு குருடர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 14. இயேசு எத்தனை பேரை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்? 12 பேரை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 15. அப்போஸ்தலர்கள் மொத்தம் எத்தனை பேர்? பன்னிரண்டு பேர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 16. எத்தனை காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் என்று இயேசு கூறினார்? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 17. எத்தனை அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று இயேசு கூறினார்? அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 18. எத்தனை பட்டணங்களுக்கு ஐயோ என்று இயேசு கூறினார்? இரண்டு பட்டணங்களுக்கு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 19. யோனா எத்தனை நாள் மீனின் வயிற்றில் இருந்தார்? 3 நாள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 20. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு சென்ற பின்பு எத்தனை ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வரும்? 7 ஆவிகளை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 21. இயேசு எத்தனை விசேஷங்களை ஜனங்களுக்கு உவமைகளாகச் சொன்னார்? அநேக விசேஷங்களை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 22. வனாந்தரமான இடத்தில் இருந்தபொழுது சீஷர்களிடத்தில் எத்தனை அப்பமும் எத்தனை மீன்களும் இருந்தன? 5 அப்பமும் 2 மீன்களும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 23. 5 அப்பம் 2 மீன்களில் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? 12 கூடை நிறைய. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 24. 5 அப்பம் 2 மீன்களில் சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? ஏறக்குறைய 5000 பேர். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 25. இயேசு இரவின் எத்தனாம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து சீஷர்களிடத்தில் வந்தார்?
நாலாம் ஜாமத்தில் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. கலிலேயா கடல் அருகே ஒரு மலையின் மேல் இயேசுவோடே கூட ஜனங்கள் எத்தனை நாள் தங்கியிருந்தனர்? மூன்று நாள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29 மற்றும் 32 வசனங்கள். கேள்வி எண் 27. கலிலேயா கடல் அருகே ஒரு மலையில் இருந்தபோது சீஷர்களிடம் எத்தனை அப்பங்களும் மீன்களும் இருந்தன? 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 28. 7 அப்பம் மற்றும் சில சிறு மீன்களில் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? 7 கூடை நிறைய எடுத்தார்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 29. 7 அப்பம் மற்றும் சில சிறு மீன்களில் சாப்பிட்ட புருஷர் எத்தனை பேர்? 4000 பேர். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 30. எத்தனை நாளைக்கு பின்பு இயேசு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு போனார்? 6 நாளைக்கு பின்பு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 31. இயேசு எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார்? 3 பேர். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 32. இயேசுவோடே பேசுகிறவர்களாக காணப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 33. பேதுரு எத்தனை கூடாரங்களை போடுவோம் என்று இயேசுவிடம் கூறினான்? 3 கூடாரங்களை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 34. மீனின் வாயில் எத்தனை வெள்ளி பணத்தை காண்பாய் என்று இயேசு பேதுருவிடம் கூறினார்? 1 வெள்ளி பணத்தை. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 35. ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தது? 100 ஆடுகள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 36. 100 ஆடுகளை உடைய மனுஷன் எத்தனை ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் காணாமற் போய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆட்டை குறித்து சந்தோஷப்படுவான். 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 37. டேஸ் சாட்சிகளுடைய வாக்கினாலே
சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி டேஸ் உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ என்று இயேசு கூறினார். 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை. மத்தேயு 18:16. கேள்வி எண் 38. எத்தனை பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று இயேசு கூறினார்? 2 பேர். மத்தேயு 18:19. கேள்வி எண் 39. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருக்கும் போது அவர்கள் நடுவிலே இயேசு இருப்பார்? 2 பேராவது 3 பேராவது. மத்தேயு 18:20. கேள்வி எண் 40. டேஸ் தர மட்டுமோ என் சகோதரனை மன்னிக்க வேண்டும் என்று பேதுரு இயேசுவிடம் கேட்டான்? 7 தர மட்டுமோ? மத்தேயு 18:21. கேள்வி 41. எத்தனை தரம் சகோதரனை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கூறினார்? 70 தரம். மத்தேயு 18:22. கேள்வி 42. எத்தனை தாலந்து கடன்பட்டவனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள்? 10,000 தாலந்து. மத்தேயு 18:24. கேள்வி 43. ராஜாவிடம் 10,000 தாலந்து கடன்பட்டவனிடம் ஒருவன் எவ்வளவு கடன்பட்டிருந்தான்? 100 வெள்ளி பணம். மத்தேயு 18:28. கேள்வி 44. ஒரு மனுஷன் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு எத்தனை பணம் கூலி பேசினான்? 1 பணம். மத்தேயு 20:1. கேள்வி 45. திராட்சை தோட்டக்காரன் ஒருவன் எந்த மணி வேலைகளிலெல்லாம் வேலையாட்களை நியமித்தான்? 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி மற்றும் 11ஆம் மணி வேலை. மத்தேயு 20:3 மற்றும் 5, 6 வசனங்கள். கேள்வி 46. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே எத்தனை பேரை தனியே அழைத்தார்? 12 பேரை. மத்தேயு 20:17. கேள்வி 47. யாக்கோபு மற்றும் யோவானின் பெயரில் எரிச்சலானவர்கள் எத்தனை பேர்? 10 பேர். மத்தேயு 20:24. கேள்வி 48. கழுதையையும் குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வர இயேசு எத்தனை பேரை அனுப்பினார்? 2 பேரை. மத்தேயு 21:1 வசனம். கேள்வி 49. கல்யாண வஸ்திரம் தரித்திராத எத்தனை மனுஷரை ராஜா கண்டார்? 1 மனுஷனை. மத்தேயு 22:11 வசனம்.
கேள்வி எண் 50. பரிசேயரின் சீஷரும் ஏரோதியரும் எத்தனை பணத்தை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள்? ஒரு பணத்தை. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்கள் வரை. கேள்வி எண் 51. எங்களுக்குள்ளே சகோதரர் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று சதுசேயர் இயேசுவிடம் கூறினர்? ஏழு பேர். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள் வரை. கேள்வி எண் 52. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று இயேசு எத்தனை முறை கூறினார்? ஏழு முறை. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13, 14, 15, 23, 25, 27 மற்றும் 29 வசனங்கள். கேள்வி எண் 53. மனுஷகுமாரன் வருங்காலத்தில் எத்தனை பேர் வயலில் இருப்பார்கள் என்று இயேசு கூறினார்? இரண்டு பேர். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 54. இயந்திரம் அரைத்துக் கொண்டிருக்கும் எத்தனை ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள்? இரண்டு ஸ்திரீகளில். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 55. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட கன்னிகைகள் எத்தனை பேர்? பத்து பேர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 56. 10 கன்னிகைகளில் எத்தனை பேர் புத்தியுள்ளவர்கள்? ஐந்து பேர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 57. 10 கன்னிகைகளில் எத்தனை பேர் புத்தி இல்லாதவர்கள்? ஐந்து பேர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 58. ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரில் எத்தனை பேரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தான்? 3 பேரை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 59. ஒரு மனுஷன் தன் 3 ஊழியக்காரருக்கு எத்தனை தாலந்துகளை கொடுத்தான்? ஒருவனுக்கு 5, மற்றொருவனுக்கு 2, வேறொருவனுக்கு 1. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 60. 5 தாலந்தை வாங்கினவன் எத்தனை தாலந்தை சம்பாதித்தான்? வேறு 5 தாலந்தை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 61. 2 தாலந்தை வாங்கினவன் எத்தனை தாலந்தை சம்பாதித்தான்? வேறு 2 தாலந்தை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 62. எத்தனை தாலந்தை வாங்கினவன் அதை புதைத்து வைத்தான்? ஒரு தாலந்தை வாங்கினவன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 63. ஒரு தாலந்தை வாங்கி எத்தனை தாலந்துள்ளவனுக்கு கொடுத்தனர்? 10 தாலந்துள்ளவனுக்கு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 64. எத்தனை நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? 2 நாளைக்கு பின்பு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 65. பிரதான ஆசாரியர் யூதாசுக்கு எத்தனை வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள்? 30. மத்தேயு 26ஆம் அதிகாரம்
14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 66. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் எத்தனாம் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். முதலாம் நாளில். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 67. இயேசு எத்தனை பேரோடு கூட பஸ்கா பந்தியிருந்தார்? பன்னிரண்டு பேரோடு கூட. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 68. பேதுரு இயேசுவை எத்தனை தரம் மறுதலித்தான்? 3 தரம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 69. இயேசு எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்? 3 பேரை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 70. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் உமது சித்தத்தின்படி ஆக கடவது. இயேசு இந்த வார்த்தைகளை எத்தனை தரம் சொல்லி ஜெபம் பண்ணினார்? 3 தரம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 71. எத்தனை லேகியோனுக்கு அதிகமான தூதரை பிதா அனுப்புவார் என்று இயேசு கூறினார்? 12. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 72. எத்தனை நாளைக்குள்ளே ஆலயத்தை கட்டுவேன் என்று இயேசு கூறினார்? 3 நாளைக்குள்ளே. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். கேள்வி எண் 73. யூதாஸ் எத்தனை வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் கொண்டு வந்தான்? 30 வெள்ளிக்காசை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 74. குயவனுடைய நிலத்திற்காக எத்தனை வெள்ளிக்காசு கொடுக்கப்பட்டது? 30 வெள்ளிக்காசு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 75. இயேசுவோடே கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர் எத்தனை பேர்? 2 பேர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 76. பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டவர்கள் எத்தனை பேர்? 1. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57 மற்றும் 58 வசனங்கள். கேள்வி எண் 77. வாரத்தின் எத்தனையாவது நாள் மகதலேனா மரியாள் இயேசுவின் கல்லறையை பார்க்க வந்தாள்? 1ஆம் நாள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 78. கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனவர்கள் எத்தனை பேர்? 11 பேர். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 79. மத்தேயு சுவிசேஷத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்ன? 28. கேள்வி எண் 80. மத்தேயு சுவிசேஷத்தில் மொத்தம் எத்தனை வசனங்கள் உள்ளன? 1071 வசனங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் bless யூ.